தமது சுதந்திரத்தில் நமக்கு பங்களிக்கிற நல்ல தேவனுக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். இந்த நாளுக்கான ஆதார வசனங்கள் ஜெபிக்க உபாகமம் 24 அதிகாரம் 4 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் தேசத்தின் மேல் பாவம் வர பண்ணாயாக. துதிக்க எரேமியா 31 அதிகாரம் 16 உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய ஜனமாகிய நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு கர்த்தர் நமக்கென்று அநேக நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இப்பூமியிலே தந்திருக்கிறார். மேலும் நாம் வாழும்படிக்கு நமக்கு சுதந்திரமாக இடத்தையும் கொடுத்திருக்கிறார். நம் மூலமாகவும் நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகள் மூலமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு நாளும் நம் மூலமாகவோ கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மையின் மூலமாகவோ கர்த்தருக்கு துக்கத்தையும் வேதனையும் கொண்டு வருகிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. நம் மூலமாக தேசம் தீட்டுப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாய் கர்த்தருக்கு பிரியமானதாயும் ஏற்றதாயும் இருக்கும்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆகவே அந்த உணர்வோடு இந்த நாளில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் நமக்கு கொடுத்த நன்மைகளையும் நமக்கென்று கொடுத்த உறவுகள் மூலமாகவும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படிக்கு இந்த நாளில் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த உணர்வோடும் ஜாக்கிரதையோடும் நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்ய வேண்டும் என்றும் அவருடைய ஆவியானவரினால் நம்மை வழி நடத்த வேண்டும் என்றும் காத்திருந்து ஜெபிக்கலாம். துதிக்க வேண்டியது நாம் பாவங்களை விட்டு மனம் திரும்பி பிசாசின் கிரியைகளுக்கு உடன்படாமல் பரிசுத்தமாக நம்மையும் நம்முடைய எல்லைகளையும் காத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார் என்று நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றபடியால் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கொடுக்கிற நல்ல தேவனை, உண்மையுள்ள தேவனை உயர்த்தி துதிப்போம்.